அக்கா இந்த பக்கம் திரும்ப சொல்லுங்க அக்கா, குழந்தைய. என்னம்மா சிரி, அந்த பக்கம் திரும்பி நில்லு. அங்க பாரு போட்டோ எடுக்கிறாங்க. நீ தானே சொன்ன இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அழகா போட்டோக்கு போஸ் கொடுப்ப அப்படின்னு. இப்ப என்னாச்சு? ஏமா? என்னதுமா? ஆ? என்னாச்சு தங்கத்துக்கு? தங்கம் ஜாலியா தானே விளையாடிட்டு இருந்தீங்க. தங்கத்தை யாருமா என்னம்மா சொன்னாங்க? நம்ம இங்கதாம்மா இருக்கோம். எங்க போறோம்? சேச்சே, அம்மா ஏண்டி போய் சொல்ல போற? இங்கதானே இருக்கோம். இங்க பாரு ஜாலியா இருக்கு பாரு, சுத்தி பூலாம் இருக்கு, லைட்லாம் இருக்கு, போட்டோலாம் எடுக்கலாம். நீ தானே சொல்லி கூட்டிட்டு வந்த. அப்புறம் என்னடி தங்கம்? என்னாச்சு தங்கத்துக்கு? ரோஷன், என்னம்மா என்னாச்சு? யார் என்ன சொன்னா தங்கத்தை? ஆமா, பிரியாக்கு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? தங்கத்தை எதனா சொல்லிட்டாங்களோ? ராகு மாமா கூப்பிடவா? மாமாவை கேட்க சொல்லவா? பாட்டி நம்ம கூட தாண்டா இருக்காங்க. நீ பார்க்க தானே செய்யற. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. யாரோ ஏதோ சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடி தங்கம்? என்னது? என்னதுடா 4 நாள்? என்னதுமா 4 நாள்? அப்படின்னா என்னன்னு தெரியலையா அம்மாக்கு? என்ன சொல்ற நீ? நம்ம மாமா வேணா கூப்பிடவா? ஐஸ்கிரீம் எதனா வேணுமா உனக்கு? சாக்லேட் சாப்பிடுறியா? என்ன வேணும் உனக்கு? ஐயோ ரோஷன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ரோஷன் என்னன்னு சொல்லு தெளிவா. ரேஷ்மா, குழந்தை எதுக்கு இப்ப மூஞ்ச காமிச்சிட்டு இருக்க? ரோஷன் அப்பட்டவமா. சிரிக்காதடா, அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிருவேன். வர நேரமா இது உனக்கு? இல்ல கேக்குறேன், வர நேரமா தான் இது? வாங்க மேடம், நீங்க ரொம்ப சீக்கிரமா கிளம்பிட்டீங்க போலியே. நல்லாதான். இன்னும் நீங்க வேணா நாளைக்கு இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வந்தா இன்னும் கரெக்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க 2 பேரும்? அடங்கு, ஓவரா அப்படியே கலாய்ப்பான். ஆமா, இங்க பாரு, இந்த விஷயத்துல நாளா லேட் பண்ணல. நாளா சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். சொல்லப்போனா 5:30 மணிக்கே கிளம்பி உட்காந்துட்டு இருக்கேன். சார் வர நேரம் ஆயிட்டு. சார் எந்த பொண்ணை போய் பாத்துட்டு வர்றதுக்கு நேரமாக்கு நேரம் தான் தெரியல. உன் ஃப்ரெண்டு தானே, நீயே கேட்டுக்கோ. டேய், எந்த பொண்ணடா போய் பாத்துட்டு வந்தா? என்கிட்ட சொல்லாம ஏன் அனுகிட்ட சொல்லிட்டு போணுமா என்ன? நீயே ஷாலினி கிட்ட சொல்லாம போற, அப்ப நான் அனுகிட்ட சொல்லிட்டு வர்றதுல தப்பில்ல. ரொம்ப பண்ணாதீங்கடா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. எந்த பொண்ணையும் பார்க்க போல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர நேரமாயிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? லீவ் தானே போட சொன்ன. லீவ் போடுனா நீயும் வரல ஹாஸ்பிட்டலுக்கு. ஜெனிஃபர் நைட் ஷிஃப்ட், அவங்க காலையில தான் போயிருக்கா. எப்படி வந்து காலையில பாப்பா? அதான் சரி, காலையில சும்மா தானே இருக்கணும் போனேன். போனா அங்க கேசஸ் அதிகமா ஃபைல் ஆயிருந்தது. சரி, ஓபி பேஷண்ட் தானே பாப்போமேன்னு பாத்துட்டு வந்தேன். அது கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. லாஸ்ட் மினிட் கிளம்பும் போது ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதுல கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. அவ்வளவுதான். ஓவரா சீன் போடாதீங்க 2 பேரும். நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ஷாலினி, இவனெல்லாம் நம்பாத பாத்துக்கோ. ஆமா, சொல்ல முடியாது. யாராச்சும் ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணி ஏதாச்சும் டேட்டு கூட போயிருக்கலாம். டேய் மச்சான், கொளுத்தி படாத மச்சான். இப்பதான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அதுல திரிய வச்சு விளக்கேத்தி வேண்டாம். வேண்டமே வேண்டாம். கையெடுத்து கும்பிடுற போதும். என்ன ரோஷன், யார் என்ன சொன்னான்னு கேக்குறேன். அதுவும் சொல்ல மாட்டேங்க. சாப்பிடும் பிள்ளைய அழுதுகிட்டு இருக்கு. என்னாச்சு? தெரியல சித்தி, யாரோ ஏதோ குழந்தைகிட்ட சொல்லிட்டாங்க போல. அதான் அழுதுகிட்டு இருக்கான். ஏதோ 4 நாள்னு சொல்லிட்டு. அது புரிய மாட்டேங்குது ஒன்னா. ஐயா, இங்க வா, இங்க வாயா. அங்க பார், பாட்டி கூப்பிடுறாங்க பார். பாட்டி கூட்டு போ. பாட்டி உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. அது ஏதாச்சும் ஐஸ்கிரீம் இருந்தா கொடுங்க, அவன் சமாதானம் ஆயிருவான். ஐயோ தங்க பிள்ளா, சரி வா நம்ம போலாம். வா ரேஷ்மா, ரேஷ்மா இருமா, 2 பேரும் ஒன்னா போங்க. இப்படி நீ பாட்டு நீ வாண்டு போற, அவனை தனியா மேடையிலே நிக்க வச்சுட்டு வராங்கல்ல போட்டோலாம் எடுக்கிறதுக்கு. நானே சாப்பிட கூப்பிடலாம் தான் வந்தேன்.
2 3 போட்டோ எடுக்கிறதுக்கு நிக்காங்க பாரு. போட்டோ எடுத்துட்டு அப்படியே சாப்பிட கையோட போயிடலாம்ல. குழந்தைய நான் பாத்துக்கிறேன். இல்ல அவன் தூங்குற வரைக்கும் இப்படிதான் அழுதுட்டே இருப்பான். வாமா நான் தூங்க வைக்கிறேன். ஐயோ ரேஸ்மா நான் பாத்துக்கிறேன்ல, நீ இரு. நீ இப்படி எஞ்சி வந்தா நல்லா இருக்காது. ஏதாச்சும் எதாவது சொல்லுவாங்க. இரு. ஐயா பாட்டிக்கிட்ட வாயா. பாரு இவங்களும் பாட்டி தான். இந்த பாட்டி கிட்ட போ. என்ன ரோஷன் பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ரேஷ்மா குழந்தையாமா கட்டுட்டா. இரு. சித்தி, அங்க ரேஷ்மாவோட தம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், அவனை கூப்பிடுங்க, அவன் கிட்ட போயிருவான். இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன். தங்கம் அழுவாதிரி சொல்லும். வா அம்மா மடியில உட்காந்துக்கோ. வா வா அம்மா தூக்கிக்கிறேன். வா. என்னம்மா அம்மா தூக்கிக்கிறேன். வா. ஏண்டி தங்கம் ஏன் அழுகுற? பிரியா அம்மா திட்டினால உன்ன? நம்ம மாமாட்ட சொல்லி அடிப்போமா? மாமா வரட்டும், நம்ம அடிச்சிருவோம். எப்படி எல்லாம் திட்டினாங்க தங்கத்தை? சும்மா சொல்லிருப்பாங்கம்மா. பாட்டி இங்க தானே இருக்காங்க, நம்ம கூட தானே இருக்காங்க. என்ன ரோஷன் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொன்னாங்கன்னாலும் ஒழுங்கா சொல்றியா? ரேஷ்மா குழந்தை திட்டாத ரேஷ்மா. ரோஷன் அப்பா கிட்ட வாமா. வாங்க தங்கம்ல, அப்பா உங்களை வண்டியில கூட்டிட்டு போகவா? இதுக்கு மேல அடிச்சிருவேன் ரோஷன் நானு. சரி சும்மா சொன்னேன். ஏமா அழுகுற? அழுகாதம்மா. ரேஷ்மா நீ அழுக ஆரம்பிச்சிடாத. ஏமா அம்மா இருக்கல்ல உனக்கு. ஐயோ எங்குமே வேண்டாம். என்னடா பேசுற? பிரியா இங்க வா. ஐயா ரகு பின்னாடி கூப்பிடுறாங்க பாரு. வாங்கம்மா, சாப்பிட்டீங்களா? ஏதாச்சும் வேணுமா? இப்பதான் ஏன் சாப்பிட்டு வரேன். குழந்தை அங்கன பக்கத்துல நின்னு அழுதுகிட்டே இருக்கான். ஸ்டேஜ் போட்டுருக்கலாம் அங்கனே. நீ வரியா கொஞ்சம்? நான் கூப்பிட்டேன் வர மாட்டேங்க. அத ராமு ரகு கூப்பிட்டுடுவாங்க அப்படின்னு சொன்னா அதான் வந்தேன். வரியா நீ? அழுகுறானா? விளையாடிக்கிட்டு தானே இருந்தான். ஏதாச்சும் பசிச்சிருக்குமா இருக்கும். சரி நான் வரேன் இருங்க. இல்லையா சாப்பிடும் போது ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்துட்டு தானே இருந்தாங்க, நான் பாத்தனே. நான் வரேன். சரியா மச்சான் நீ போய் சாப்பிட்டு டைரக்டா போட்டோ எடுக்க வந்துருங்க சரியா? நான் போய் ரோஷனை கூட்டிட்டு வந்துடுறேன். நானும் வரேன்டா. இல்லடா சாப்பிட்டுருங்க, நேரம் ஆயிட்டு பாரு. நீங்க சாப்பிட்டு வர கரெக்டா இருக்கும். அங்க ஆல்ரெடி போட்டோ எடுக்க நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கும். நான் போய் ரோஷனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டு வந்தனா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் போட்டோ எடுக்கும்போது ஃப்ரீயா இருக்கும். அதான் சரி ஓகே சாப்பிட்டு வந்துடும். சரி மச்சான் நீ போய் சாப்பிடு, நான் வரேன். சரிடா. அழகா இருக்காங்களா 2 பேரும்? ஆமா அழகா இருக்காங்க. நம்ம ரிசப்ஷன்லயும் எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா நீதான் சண்டை போட்டே கெடுத்துட்ட. யாரு? நானே? ஆமா நான் தானே. நான் தாண்டி சண்டை போட்டு கெடுத்தேன். ஆரம்பிச்சது நீ தாண்டி வெங்காயம். ஆளை பாரு ஆளை. ஆரம்பிச்சது இப்ப நான் கெடுத்தேன்னா படி. ஆரம்பிச்சது நானா வேணா இருக்கலாம். ஆனா நீ தானே ரொம்ப ஓவரா பண்ண. அப்ப உன்னாலதான் தப்பு. எனக்கும் இந்த மாதிரி மறுபடியும் அரேஞ்ச் பண்ணி கொடு. ஆமா ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிட்டே படாத பாடுபடுற. இதுல இன்னொரு வாட்டி வர. அது உன்னையே நான் திரும்ப கல்யாணம் பண்றதுக்கு நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தியாகி இல்லம்மா. வேண்டாமா? வேண்டாம். நான் இப்படி இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறேன். இன்னும் கடனை தூக்கி அந்த தலைமையில வைக்காதமா தாயே. வா போவோம். ஆதி அப்ப இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எனக்கு ரெடி பண்ணி தர மாட்டியா? பண்ணலாமே. ஃபங்க்ஷன் தானே ரெடி பண்ணலாம். வேற ஃபங்க்ஷன் கூட ரெடி பண்ணலாம் டார்லிங். என்ன? நம்மளுடைய வளகாப்பு. வளகாப்பு கூட ரெடி பண்ணலாமே. ஓய் என்ன? ஒண்ணும் இல்ல. ஏண்டி உடனே முஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கியா? ஒண்ணும் இல்ல, சாப்பிட போவோம் வா. வளகாப்புன்னு தானே சொன்னேன். ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாமலாம் இல்ல ஆதி. நம்மளுக்கு தான் அப்படி ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குதே. அப்புறம் எதுக்கு வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டு? எனக்கு ஒரு மாசமும் பார்த்து ஒரு மாதிரி விட்டு அதை பத்தி பேசாத ஆதி. நான் மேல போறேன் சாப்பிட. எனக்கு வேணும்னா வா. ஆதி லூசு விட்டா பைத்தியம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவில்லை உனக்கு லூசு. இறக்கி விட்டுறா பைத்தியம். ஆதி விட்டு விட்டா.
மூஞ்சி ஏதோ பியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படியே பிரகாசமா இருக்கு. ஆ, நீ ஃபீல் பண்ற மாதிரி குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்படிலாம் தூக்கிட்டு சுத்த முடியுமா? ஆ, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடி. நம்ம ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் குழந்தை இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோ. ம், என்ன கரெக்ட் தானே என் தங்கமே, என் வைரமே? இங்க பாருடி, குழந்தை வேணும்னு ஆசை இருக்குதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி குழந்தை இல்லன்னு சொல்லிட்டுலாம் நான் ஃபீல் பண்ணல, சரியா? நம்மளுக்கு என்னைக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அன்னைக்கு கிடைக்கட்டும், அவ்வளவுதான். அதே மாதிரி நீயும் நினைச்சா போதும். சும்மா குழந்தை இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு. ம், ஆ, சும்மா வாய் வார்த்தைக்காண்டி தான் சொல்றேன்னு எனக்கும் தெரியும். உனக்கும் அந்த வருத்தம் இருக்கதானே செய்யுது. எங்க என் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. அன்னைக்கு ரகுக்கு 7th மந்த் வளகாப்புலாம் பண்ணாங்கல்ல அவங்க வீட்ல. அப்ப அங்க போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்டியே. அப்ப அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் தானே பண்ணிட்டு வந்த. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியா? ஏன் உனக்கு இல்ல குழந்தை வேணும்னு சொல்லி ஆசை மனசுல? தெரியும் தெரியும், ஓரா அப்படின்னு அடிக்காத என்ன சமாதானப்படுத்தணும்னு சொல்லி. ஆமா, ஓய், அதான் சொல்றேன்ல, குழந்தை வேணும்னு ஆசையா தான் இருக்கு, அதுவும் பையன் தான் வேணும். ஐயா பையனா? சீச்சி, பொண்ணுதான் என்ன மாதிரி. வாய்ப்பே இல்ல, பையன் தான். பையன் தான்ப்பா வேணும் எனக்குலாம். ஆசைதான். பெத்துக்கிறது நானு, நீ கேக்குற மாதிரி பெத்துக்கணுமா? அப்பெல்லாம் என்னால முடியாது. கண்டிப்பா பொண்ணுதான். ஏய், பொண்ணுங்களாம் பையன் தாண்டி வேணும்னு கேட்பாங்க, நீ பையன் வேணும்னு சொல்லுடி. ஓ, அப்போ பசங்களும் பையன் வேணா பொண்ணுதான் வேணும்னு சொல்லுவாங்களா? நீ மட்டும் ஏன்டா மாத்தி சொல்ற? ஏன்னா எனக்கு பையன் தான் வேணும். அதே மாதிரி எனக்கும் பொண்ணுதான் வேணும். சரி விடு, ஃபர்ஸ்ட் பையன், அதுக்கப்புறம் பொண்ணு பெத்துக்கலாம். ஐயடா, ஆசைதான். அப்படியெல்லாம் இல்ல, ஒரே ஒரு குழந்தை, பொன் குழந்தை, அவ்வளவுதான். ஏய், அப்பெல்லாம் நல்லா இருக்காதுடி, ஒரு 2-3 ஆச்சு பெத்துக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, 2-3 தானே. ஏன் பெத்து தர மாட்டியா எனக்கு? என்னால முடியாதுப்பா. ஆனா என்னால முடியுமே. புதோ லூசு, நடு மண்டபத்துல தூக்கி வச்சுக்கிட்டு பேசுற பேச்சு பாரு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா மானமே போகும். ஏன் மானம் போகுது? ஏன் பொண்டாட்டியே நான் தூக்கி வச்சிருக்கேன், இதுல மானம் பொருட்கள் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கு. அப்படியே போயிட்டு ஸ்டேஜ்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருமா? சரி வா, போயிட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துரும் இதே ஸ்டில்ல. ஐயோ, அது விட்டா பைத்தியம். ஐயடா, அப்படிலாம் விட முடியாது, கஷ்டப்பட்டு தூக்கி இருக்கேன். போட்டோ எடுக்க வேண்டாமா? இரு, நான் கூப்பிடுறேன். ரகு மச்சான். ஐயோ, முகத்தை வாங்காதடா, இறக்கி விடுறா. சரி, இறக்கி விடணும். ஒண்ணு கொடு. எது? அடியா? அடிக்க மாட்டேன், பின்ன நீ புருஷன அடிப்படி அடிப்ப. வர வர நீ ஒரு மார்க்கமா தாண்டி திரியிற. உன்னை விடவா? பாதி நேரம் சார் வீட்லயே இருக்கிறது இல்ல, இதுல 1 குடு 2 குடுன்னு கொன்னத்துலதான் 4 குடுக்கணும். ஐயே, கண்ணத்துல எல்லாம் வேண்டாம், ஒன்னே ஒண்ணு நான் கேக்குற இடத்துல. ஐயோ கடவுளே ஆண்டவா, என்ன இறக்கி விடா பைத்தியக்காரா. எங்கேயாச்சும் ரொமான்ஸ் பண்றியாடி? ஆமா, இது ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்சி பத்தி ரொமான்ஸ் பண்ணுவாங்க. சிப்படா, வாடா போடா. அப்படியே விட்றா விட்றா, பயமா இருக்கு. இருக்குல்ல பயம் இருக்குல்ல. உன்னை பத்தலாம் ஒன்னும் பயம் இல்ல. டக்குனு கீழே போட்டனா அதுதான். சரி, கீழே போடாம அப்படியே தூக்கிட்டு போவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க இறக்கி விடுங்க, எனக்கு நடக்க தெரியும். இல்லடி, நான் தூக்கிட்டு போறேன். வேண்டான்னு சொன்னேன். என் செல்லல தூக்கிட்டு போறேன். வேண்டாம் புருஷா, நானே நடந்துக்கிறேன். சரி ஓகே, இதுக்கு மேல உன்னோட விருப்பம். சரியான வாளு. அது ஒரு நிமிஷம். என்னமா தூக்கிட்டு நடக்கணுமா? அது இல்ல. அப்போ இல்ல, அது வந்து ஒரு வேளை எனக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நீ என்ன வெறுத்துருவியா? என் தங்கத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன், நான் விருப்பம்னா குழந்தையே இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை என் குழந்தையோ நினைச்சு ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு வரேன். ஓகேவா? சத்தியமா? சத்தியமா. அப்ப ஓகே. லூசு. நீதான் லூசு. சரிங்க மேடம், நான் தான் லூசு. போடா. ரோஷன்மா. மாமா, நம்ம பாட்டிக்கிட்ட போகணும். அழுகாத ரோஷன், என்னம்மா? நீ அழுகாத, அமைதியா இரு. ரோஷன், மாமா கூப்பிடுறேன்ல, மாமா இப்ப வண்டி எடுத்துட்டு வெளியே போறேன், நீ வரியா இல்லையா? என்னம்மா, அம்மிட்ட வரியா? என்னடி தங்கம் நடந்துச்சு? அம்மா இருக்காங்களா? ஆமா. அவங்க
நம்ம 4 நாள் கழிச்சு இப்படி பாட்டி இப்படி நம்ம ஊருக்கு பாட்டி ஊருக்கு அம்மா நீ வாமா பாட்டிட்டு போயிடலாம் வா. என்னது 4 நாள் கழிச்சு ஊருக்கு நீட்டு இருக்கான்? என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? ஒன்னும் புரியலடா. ஏதோ 4 நாள் கழிச்சு ஊருக்கு 4 நாள் கழிச்சு ஊருக்குன்றான். பாட்டி போனாங்கன்றான், இப்ப நம்ம போறோங்கிறான். ஒன்னும் புரிய மாட்டேங்குது. பிரியா, என்ன பிரியா, என்ன நடந்துச்சு? உங்க கூட தானே குழந்தை இருந்தான். என் கூட இருக்கிற வரைக்கும் அமைதியா தான் இருந்தான். எப்ப கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா அவனை? நானு 6 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தேன். 8 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தான். ஏதாச்சும் அழுதுதான் எதனா பண்ணான், அமைதியா தானே இருந்தான். கொஞ்ச நேரம் சாப்பாடு ஊட்டி விடுற கேப்ல என்ன பண்ணி எடுத்தீங்க அவனை? டேய் ரகு, நான் எதுவும் பண்ணல. அவன் எங்க கூட தான் இருந்தான். சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கப்புறமா முத்துமாரி வந்தாருன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரி, நான் அம்மா கிட்ட விட்டுட்டு குழந்தைய இவனையும் அவரை பார்க்க போனா அவரு தேடிட்டு இப்ப தான் இங்க வரேன். நான் எதுவும் பண்ணல. என்னம்மா ரோஷன், இங்க வா. பிரியா கிட்ட வா. இங்க வா, இங்க வாமா. நீ வாமா. எங்க ரோஷன்? சரி, பாட்டி அம்மாலாம் எங்க? ரகு இப்ப தானே சாப்பிட போயிருக்காங்க அவங்க. சரி, நான் கூட்டிட்டு போறேன். ரோஷன், நானும் இப்ப பாட்டியும் வெளியே போறோம். நீ வரியா இல்லையா? அப்ப வரலையா? சரி, ஓகே, பை. பிரியா, நீ வா, நம்ம போலாம். அம்மா, நீங்களும் வாங்க, போவோம். இவங்கெல்லாம் வேண்டாம். ரோஷன் எதுக்கு? நம்மளுக்கு இனிமே ரோஷன் வேண்டாம். நம்ம போலாம் பிரியா, வா. நானு, நீ, அதுக்கப்புறம் பாட்டி, அதுக்கப்புறம் பிரியா, அதுக்கப்புறமா அனு குட்டி பாப்பா, எல்லாருமே போறோம். ரோஷன் மட்டும் வேண்டாம். சரி, பாய். போலாமா? வாங்க போலாம், வாங்க. ரோஷன், என்னம்மா என்னம்மா ஏமா? சரி சரி, நீ கூட்டிட்டு போயிடுறியா பாட்டிய? நீங்க இங்க இருக்கீங்கன்னா நான் போய் பாட்டி கூட்டி வந்துடுறேன். இங்கே இருக்க அம்மா. அம்மா எங்கேயும் போலடி. ஏமா? அக்கா, அவன் முன்னாடி அழுகாதன்னு சொல்றேன்ல, அவன் சேர்ந்து அழுவான். அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரியா? இப்ப பாட்டி கூட்டிட்டு வரியா? ரகு, குழந்தை கூட போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேன். இங்கே இருக்கேன்டி தங்கம். அம்மா இங்கேதான் இருப்பேன். சரிம்மா. ரகு, குழந்தைய பாத்து கூட்டிட்டு போ. பாத்துக்கோ ரகு குழந்தைய. நீ யார்கிட்டயும் கொடுக்காதடா, நீயே வச்சுக்கோ. சரியா? நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். அம்மா இங்கதாம்மா இருப்பேன். சரியா? சரிம்மா, நீ நான் பாட்டி எல்லாரும் இருக்கலாம். ரோஷன், வரியா இல்லையா? நான் பாட்டியை கூட்டிட்டு போறேன். சரிடி தங்கம், போயிட்டு வாங்க. ஆமா, இவர் பெரிய கலெக்டர் வேலைக்கு போறாரு. இங்கே இரு, போயிட்டு வரேன். வாடா. என்னம்மா? அம்மா இங்க தானே இருக்க. அம்மா எங்கேயும் போல. என்ன என்னத்த சொல்லி வச்சாங்கன்னு தெரியலையே. எல்லாம் ஏன் தப்புதான். இவர் வந்திருக்காருன்னு உடனே குழந்தைய தூக்கி இது கிட்ட கொடுத்துட்டு போன பாரு. ஏன் பச்சி சிற்பாலி அடிக்கணும். என்ன சொல்லி வச்சாங்கன்னு தெரியல. ஏற்கனவே ரகு அம்மாவோட சரியான கோவத்துலதான் இருந்தான். என்னெல்லாம் வாங்கிக்கிட்டு போதும். அப்பவே சொன்னேன், வாயாலதான் உனக்கு வினையன்னு சொல்லி அமைதியாயிரு அமைதியாருன்னு. குழந்தைகிட்ட என்னத்த பேசினாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஷோ கடவுளே. ரேஷ்மா, ஸ்டேஜ்ல இருந்துட்டு அழுதா நல்லா இருக்காது ரேஷ்மா. ரேஷ்மா, அழுகாத ரேஷ்மா. அது குழந்தைகிட்ட எதனா விளையாட்டுத்தனமா எதனா பேசிருப்பாங்க. அது அவன் சீரியஸா எடுத்துட்டு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல, உன்கிட்ட தானே பிரியா அவனை விட்டுட்டு வந்தேன். நான் அப்பவே சொன்னேன், என் கூடயே வச்சுக்கிறேன், ஸ்டேஜ்ல என் கூடயே நிக்க வச்சுக்கிறேன், அவனை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி. நீங்க எல்லாரும் அவனை சேர்ந்து கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா என்ன சொன்னாங்க அவனை? குழந்தை எப்படி அழுதுட்டு போறான் பத்தியா? அவன் யார் என்ன சொன்னாலும் இப்படி அழ மாட்டான். எதிர்த்து பேசிட்டு தான் வருவான். உங்க அம்மா ஏதோ அவனை ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்படி அழுதுருக்கான். தயவு செஞ்சு இப்படி பேச வேண்டாம்னு சொல்லிரு பிரியா. பாவம் குழந்தை, அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரி, நான் பேசுறேன் அம்மா கிட்ட போயிட்டு. நீ இப்ப ஸ்டேஜ்ல நின்னு அழுதுட்டு தான் வச்சுக்கோ. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நல்லா இருக்காது. அழுகாத ரேஷ்மா. ரேஷ்மா, அழுகாதம்மா. குழந்தை ஏதோ சும்மா ஏதோ பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கெல்லாம அழுவாங்க? சரி, அழுகாத. இந்த மாதிரி குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரியா? அந்த நான் போய் எடுத்துட்டு வரமா. அழுகாதம்மா, எனக்கு புரியுது உன் கவலை என்னன்னு சொல்லிட்டு.
இங்க பாரு, அப்படியெல்லாம் உன் பிள்ளையெல்லாம் விட்டுற மாட்டோம் என்ன தனியாலாம். உனக்கு இப்ப இன்னொரு கல்யாணம் நடக்குதுன்றதுக்காண்டி நம்ம குழந்தை அப்படியே யாரும் கண்டுக்காம விட்டுருவாங்களோ அப்படின்ற இதுவெல்லாம் உனக்கு எதுவுமே கவலை எல்லாம் தேவையில்லை. எனக்கு இது கூட புரியாமையா இருக்கு. ஏன் அழுகுற எதுக்கு அழுகுறேன்னு சொல்லிட்டு. குழந்தைய பாத்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. யாரோ என்னமோ சும்மா விளையாட்டுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க, அவன் அதையே புடிச்சுக்கிட்டு வந்து ஏதோ பேசிக்கிட்டு கிடக்கான். நீ அழுகாத. என்னன்னு கேளு. ரேஷ்மா ஒண்ணு இல்ல. இல்லத்த, அவன் அவ்வளவு சீக்கிரத்துக்குலாம் எதுக்கும் வருத்தப்பட்டுலாம் பேச மாட்டான். ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் கஷ்டப்படுவானே. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க யாரும் இது சொல்லியிருக்காங்க, எனக்கு அங்க போகணும் அத்த, எனக்கு இங்க வேண்டாம், போதும் போட்டோஸ் எடுத்தது எனக்கு போதும். இல்லம்மா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப நீ போயிட்ட அப்படின்னா அவன் மட்டும் தானே உட்காந்துட்டு இருப்பா, அது நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் சொல்றேன். குழந்தை எத்தனை பேர் இருக்காங்களா, சமாளிச்சுப்பாங்க. நான் போயிட்டு வேணா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்து சொல்றேன். இதுக்கெல்லாம் அழுதா எப்படி? அவனை பாரு, அவன் நீ இருக்கேன்னு சொல்லி தானே உட்காந்துக்கிட்டு கிடக்கான். இல்ல சித்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டோஸ் வேணா எடுத்துக்கலாம். இப்போ அவ அழுதுட்டு இருக்கா, இந்த நேரத்துல ஃபோர்ஸ் பண்ணா நல்லா இருக்காது. போட்டோஸ் என்ன போட்டோஸ், பாத்துக்கலாம். ரேஷ்மா எந்தி. நீ அவள மூக்கு உறிஞ்சிக்கிட்டு ஒரு படியா அழுதுகிட்டு வரா? இல்ல நான் அழுகல. அழுகல, குரலெல்லாம் ஒரு படியா மாறிக்கிட்டு வருதே. நீ அழுகிறத பார்த்தா அவனும் ஒரு மாதிரி ஆவலாம் பாரு. இப்படி கல்யாணம் ஆக போது இங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? புருஷன் பொண்டாட்டியுமா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? ஐயா, அவளை என்னன்னு பாத்துட்டு வேணா கூட்டிட்டு வா, நான் போயிட்டு அங்க என்னன்னு பாக்கேன். சரியா? சரி சித்தி, போட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம்பா. வேண்டாம். சரிண்ணே. ரேஷ்மா, நீ இப்ப எதுக்கு அழுகுற? எனக்கு புரியுது, அவன் ஏதோ ஃபீல் பண்றான்றதுக்காண்டி நம்ம போய் பாத்துக்கலாம். வா ரேஷ்மா, சரி வா போலாம் வா.